அதிர்ஷ்டம் ஜோதிட ராசி நேயர்கள் அனைவருக்கும் செந்தில் பாபுவின் வணக்கம். மாசி மாதத்திற்கான பலன்களை பார்க்க போகின்றோம். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள நாட்களுக்கான பலன்கள். இனி ராசிகளுக்கான பலன்கள். சுறுசுறுப்புடன் எந்த ஒரு வேலையையும் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கக்கூடிய ரிஷபராசி என்பவர்களே, தங்களது ஜென்ம ராசியிலேயே குரு பகவானும், ராசிக்கு 10 மற்றும் 11ஆம் இடத்தில் புதனும், ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரியன் மற்றும் சனி பகவானும், ராசிக்கு லாபஸ்தானத்தில் சுக்கிரன் மற்றும் ராகு பகவானும் அமர்ந்து இருப்பதால் ரிஷபராசி என்பவர்களுக்கு ஏராளமான பொருள் வரவும் தனபரமும் ஏற்படும். தன் பகைவர்களே அஞ்சும்படியான வீரதீர செயல்களை சில ரிஷபராசி என்பவர்கள் செய்வீர்கள். செய்யும் தொழிலில் நல்ல வருமானம் வரும். உடன் பிறந்த மூத்த சகோதர சகோதரிகளின் வழியிலும் நல்ல ஆதாயம் அடைவீர்கள். சில ரிஷபராசி என்பவர்கள் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றமும் லாபமும் கிடைக்கப் பெறுவீர்கள். பணம் பல வகைகளில் வந்து சேரும். பொன் பொருள் வாகனத்துடன் நல்ல மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையினை வாழ்வீர்கள். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வும் சில அன்பர்களுக்கு கிடைக்கும். வேலை செய்யும் இடத்தில் மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சில ரிஷபராசி அன்பர்களது வீட்டில் கட்டிட பணிகள் நடைபெறுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. தங்களது ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாயும், ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவானும் அமர்ந்து இருப்பதால் தாங்கள் எவ்வளவுதான் ஆற்றலும் செல்வாக்கும் படைத்தவர்களாக இருந்தாலும் பகைவர்களாலும் நோய்களாலும் சில இன்னல்களை சில ரிஷபராசி என்பர்கள் சந்திக்க நேரிடும். தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கல்வி பயிலும் மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களுடன் கூடிய தேர்ச்சிகளை பெறுவீர்கள். உயர்கல்வி பயில்பவர்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக தற்சமயம் உள்ளது. இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெண்களுக்கு மிகவும் யோகம் தரக்கூடிய காலமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது விருப்பங்கள் எல்லாம் எளிதில் நிறைவேறுவதற்கு ஏற்ற காலமாக இருப்பதால் இதனை தாங்கள் நல்ல முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாட்களாக பிப்ரவரி மாதத்தில் 22, 23 மற்றும் 24ஆம் தேதிகள் வருகின்றது. ரிஷபராசியில் உள்ள நட்சத்திரத்திற்கான பலன்கள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மிக மிக கவனத்துடன் செயல்பட வேண்டிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. நன்மைக்கு மாறான பலன்களை அதிக அளவில் நடைபெறும். அசுப செய்திகளையும் சில அன்பர்கள் கேட்க நேரிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுமாரான பலன்களை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைந்துள்ளது. தங்களது உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான மாதமாக இந்த மாதம் உள்ளது. தாங்கள் செய்யும் தொழிலில் நல்ல லாபங்களை சம்பாதிப்பீர்கள். தேவைக்கு மேலேயே பொருள் சேர்க்கையும் தன சேர்க்கையும் இருக்கும். மாசி மாதத்திற்கான சுப தினங்களாக பிப்ரவரி மாதத்தில் 17, 18, 19, 20, 21, 27 மற்றும் 28ஆம் தேதிகளும், மார்ச் மாதத்தில் 1, 2, 5, 6, 7, 10 மற்றும் 11ஆம் தேதிகள் வருகின்றது. சந்திராஷ்டமம் நிகழக்கூடிய நாட்களாக பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி மாலை முதல் பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி இரவு வரை சந்திராஷ்டமம் உண்டு. துர்க்கை வழிபாடு தங்களுக்கு சிறப்பினை தரும். மகாலட்சுமி வழிபாடு தங்களுக்கு வளத்தை அளிக்கும். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி முதல் மார்ச் மாதம் 14ஆம் தேதி வரை உள்ள மாசி மாதத்திற்கான சுப முகூர்த்த தினங்கள். மாசி மாதம் 4ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 5ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 17ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 7ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 19ஆம் தேதி புதன்கிழமையும், மாசி மாதத்திற்கு 11ஆம் தேதி பிப்ரவரி மாதத்திற்கு 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 18ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 19ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 4ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 25ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 9ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும், மாசி மாதத்திற்கு 26ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 10ஆம் தேதி திங்கட்கிழமையும், மாசி மாதத்திற்கு 28ஆம் தேதி மார்ச் மாதத்திற்கு 12ஆம் தேதி புதன்கிழமையும் சுபமுகூர்த்த தினங்களாக வருகின்றது. மாசி மாதத்திற்கான விரத நாட்கள். சுக்லபட்ச சதுர்த்தி திதியானது மார்ச் மாதம் 3ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச சஷ்டி திதியானது
திதியானது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச ஏகாதசி திதியானது மார்ச் மாதம் 10ஆம் தேதி வருகின்றது. சுக்லபட்ச பிரதோஷமானது மார்ச் மாதம் 11ஆம் தேதி வருகின்றது. சங்கடகர சதுர்த்தி திதியானது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச சஷ்டி திதியானது பிப்ரவரி மாதம் 18ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச ஏகாதசி திதியானது பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி வருகின்றது. கிருஷ்ணபட்ச மகா பிரதோஷமானது பிப்ரவரி மாதம் 25ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான கார்த்திகை விரதமானது மார்ச் மாதம் 5ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான அமாவாசை திதியானது பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி வருகின்றது. மாசி மாதத்திற்கான பௌர்ணமி தேதியானது மார்ச் மாதம் 13ஆம் தேதி வருகின்றது. இந்த மாதத்தில் வாஸ்து நாள் உண்டு. மாசி மாதத்திற்கு 22ஆம் தேதி மார்ச் மாதம் 6ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 10:06 முதல் காலை 10:42 வரை வாஸ்து செய்வதற்கு உகந்த நேரமாக உள்ளது. மாசி மாதத்திற்கான கிரகங்களின் நிலைகள்: சூரியன் மற்றும் சனி பகவான் கும்பராசியில் அமர்ந்தும், செவ்வாய் மிதுன ராசியில் அமர்ந்தும், குரு பகவான் ரிஷப ராசியில் அமர்ந்தும், சுக்கிரன் மற்றும் ராகு பகவான் மீன ராசியில் அமர்ந்தும், கேது பகவான் கன்னி ராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றனர். புதன் பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இரவு வரை கும்பராசியில் அமர்ந்தும், பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி இரவு முதல் மீனராசியில் அமர்ந்தும் பலன்களை வழங்குகின்றார். சந்திரன் மகம் நட்சத்திரத்தில் அமர்ந்து பலன்களை வழங்க தொடங்குகின்றார்.